ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் நண்டு கிரேவியை வச்சு சாப்பிட போகிறேன். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ஒரு குயிக்காக பார்த்துடலாம். இதுக்கு வந்து மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு 2-3 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், இதை போட்டு பொடி பண்ணிக்கலாம். இப்போ மசாலா வந்து நல்லா பொடி பண்ணியாச்சு. இது வந்து 1 கிலோ நண்டுக்கு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அந்த மசாலா. இப்போ கடாயில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் போட்டு பொரிய விட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். இப்போ இதையும் வந்து நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை மாறணும். கிரேவி வந்து கொஞ்சம் அதிகமாக வர்றதுக்காக நம்ம ஒரு பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கட்டும். 2 தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி வதங்குறதுக்கு வேணால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஓகேவா? போட்டுட்டு இப்போ இதையும் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இதை அந்த மசாலா வந்து கருகாமல் கொஞ்சம் அந்த எண்ணெயிலே கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நண்டை வந்து எடுத்து போட்டுடலாம். இப்போ அந்த நண்டை வந்து கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு இப்போது அந்த நண்டு மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி கொதிக்கும் போதே வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இவ்வளோ தண்ணி ஊற்றுறோன்னு நினைக்காதீங்க, தண்ணி வந்து வற்றிடும். நம்ம இன்றைக்கி செமி கிரேவி மாதிரி தான் வைக்க போகிறோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஜீரகம், பெருஞ்சீரகம், மிளகு போட்டு அரைச்சி வச்சுருக்க பொடியை நல்ல பொடியாக வந்து மையாக அரைச்சிருங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ இதை வந்து நல்லா கலந்து விட்டுடலாம். இதெல்லாம் கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொஞ்சம் திக்காகிற அளவுக்கு, கிரேவி திக்காகிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் விட்டுடலாம். இப்போ இதில் வந்து பச்சை கருவேப்பிலை ஒரு கொத்தும் மல்லி இலையும் போட்டு இறக்கிடலாம். லைட்டாக வந்து இப்போ பரட்டி விட்டுடலாம். இப்போ இது கூட நான் என்ன வச்சு சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான்